ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரொமோன்னு வந்திருக்கு. லைவில் அப்பா திவ்யா ஒரு நாளில் வந்துட்டு அதாவது ஆதரையே பரவாயில்ல. அதாவது ஆதரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. எல்லோரும் ஆதரைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ரெண்டாவது வாரம் அவங்களோட விஷயங்கள் மாறிப்போச்சு. ஆனால் முதல் நாள் வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ரெண்டாவது நாள் வந்து அது அப்படியே டோட்டலாக மாறுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஷாக்கிங்காக இருக்குது எனக்கே. ஏன்னா நம்மளுக்கு பிடிக்க மாட்டுது. ஏன்னா இது எல்லோரும் திருத்த வந்துட்டுன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா காலையில் வந்து ரொம்ப அரகண்டாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா உள்ளே வந்த புது ஆட்கள் கெஸ்ட்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் தான் பார்த்து பண்ணணும், மேனேஜராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சண்டைலாம் போட சொல்ல. ஆனால் இங்கே வந்து பொய்யா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை வந்துட்டு சண்டை போட சொன்னதே அவங்க தான் அப்படின்னு கனிக்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா கனிவே சொல்கிறாங்க, அதிசயமாக இருக்குது. இல்லைம்மா நீ சொல்கிற விதம் வந்து கொஞ்சம் ரூடாக தான் இருக்குன்னா, இல்லைக்கா அவங்க தாங்க அப்படி சொல்ல சொன்னாங்க, சண்டை போட சொன்னாங்கக்கா அப்படின்றாங்க. அதுலேயும் அவங்களுக்கு என்ன கோவம் வருதுன்னா, 28 நாள் பேசாத துஷார் இப்போ வந்து நேற்றுலேருந்து பேசுகிறானே, இது என்ன அர்த்தம்ன்றாங்க. ஏன் ஒருத்தன் பேசாமல் இருந்தால் பேசாமே இருக்கணுமா? இது என்னடா இது? ஆனால் அதுக்கு வந்துட்டு கிரெடிட் யாருக்கு கொடுக்கணும்? திவ்யா கொடுக்கணும். திவ்யா அதாவது இவ்வளோ நாள் உள்ளே நடந்த விஷயங்களை விட மோசமான விஷயம் நீங்கள் பண்ணதுனால அவரால் பொறுக்க முடியாமல் அவரே கத்திட்டார். அப்போ எந்த அளவுக்கு மோசமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க பாரு. இதில் இன்னொரு ஹைலைட்னா, துஷார் போய் வந்த கெஸ்ட்டுக்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாப்ல. இதுதான் ஹைலைட்டு. இந்த மேனேஜர் வந்து பண்ணுற விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க, ரொம்ப அரகண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்துட்டு நாளையிலேருந்து இந்த ஹோட்டலை வந்து கவனிக்கலை, நீங்கள் யாராவது பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பதவியை துறக்கிற நிலைமைக்கு வந்துட்டு திவ்யா போகிறாங்க. நல்லது தான், சந்தோஷம். அது இன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அது எப்போ நடக்க போது தெரியல. ஆனால் திவ்யாவோட பதவி வந்து பறி போய் அது விக்கல் சீக்கிரம் கிட்ட போது பாருங்க, அதான் கொடுமை. என்ன நடக்க போது தெரியல. அது கூடிய சீக்கிரத்தில் வரும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். யாரெல்லாம் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஏமாந்தீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.